கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 5ஆம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவிலிருந்து விலக செங்கோட்டையன் முடிவு செய்திருப்பதாக பகீர் தகவல் கிடைத்திருக்கிறது. இபிஎஸ் மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் திடீர் முடிவு எடுத்திருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனது ஆதரவாளர்களுடன் சற்று நேரத்திற்கு முன்னதாக அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். தொடர்ந்து தனக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் இந்த ஆலோசனை நடைபெற்றது. ஆதரவு நகர ஒன்றிய பேரூர் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் கழக அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப்போவதாகவும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் லதா. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றது. முழு விவரங்கள் என்ன இது பற்றிய? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் எல்லாம் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து முக்கியமான ஒரு விஷயத்தை செங்கோட்டையன் பதிவு செய்ய இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இபிஎஸ் மீது அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தில் ஈரோடு தவிர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதன் காரணமாக உச்சகட்ட அதிருப்தியில் செங்கோட்டையன் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே வரக்கூடிய 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து இபிஎஸ் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை செங்கோட்டையன் வெளிப்படுத்துவார் என்ற ஒரு தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லது இபிஎஸ் தொடர்பாக அவர் பிரஸ் மீட்டில் விமர்சனம் செய்தால் அதற்கு பிறகு அவர் கட்சியிலிருந்து நீங்கவில்லை என்றாலும் கூட, அதாவது விலகவில்லை என்றாலும் கூட, விமர்சனம் செய்ததை காரணம் காட்டி கட்சி தலைமையே அவரை கட்சியிலிருந்து நீக்கலாம் என்ற ஒரு தகவலும் கூட கிடைத்திருக்கிறது. எனவே முக்கிய நிர்வாகிகள் ஒரு சிலரை விசாரித்த பொழுது செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் கடைசி நாளாக இருக்கலாம் என்றெல்லாம் கூட தகவலாக நமக்கு சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் தான் அதிமுக தற்பொழுது செங்கோட்டையனுடைய செயல்பாடு என்பது இருந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பேயே கூட செங்கோட்டையனுக்கும் இபிஎஸ், அதாவது செங்கோட்டையன் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருந்து வந்தார். முக்கியமாக அந்த கொங்கு மண்டல பகுதியில் நடைபெற்ற அத்திக்கடவு அவிநாசி அந்த திட்டம் தொடர்பாக இபிஎஸ்க்கு பாராட்டு விழாவானது நடைபெற்றது. அந்த விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய புகைப்படங்கள் இடம்பெறவில்லை, அழைப்புதலில் அவர்களினுடைய புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று ஒரு வேதனையை பொதுவெளியிலேயே செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் இவர் புறக்கணிக்கப்பட்டார், செங்கோட்டையன் புறக்கணிக்கப்பட்டார் என்பதுதான் தகவலாக இருந்தது. அப்பொழுது இருந்தே தொடர்ச்சியாக இபிஎஸ் மீது செங்கோட்டையனுக்கு அதிருப்தி என்பது நிலவி வந்தது. அதன் பிறகு கூட தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியை மீறி அவர் பாஜக தேசிய தலைமையை கூட சந்தித்து கட்சியில் நடக்கக்கூடிய பல்வேறு பூசல்கள் தொடர்பாகவும் கூட அவர் பேசியிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையிலேயே அவர் பாஜக தேசிய தலைமையையும் கூட சந்தித்து பேசியிருந்தார். எனவே தொடர்ச்சியாக இபிஎஸ் மீது செங்கோட்டையனுக்கு அதிருப்தி என்பது நிலவி வரக்கூடிய ஒரு சூழலில் தான் வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு முக்கிய முடிவை செங்கோட்டையன் எடுக்க இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்றைய தினம் அவர் கட்சியிலிருந்து விலகுகிறாரா அல்லது நீக்கப்படுகிறாரா என்ற ஒரு கேள்விகளும் கூட எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு சுற்றுப்பயணத்தை இபிஎஸ் தமிழகம் முழுவதும் முன்னெடுத்து வருகிறார். முக்கியமாக
நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய கொங்கு மண்டலங்கள்ல ஒரு சில மாவட்டங்களில் அவர் இந்த சுற்றுப்பயணத்தை தவிர்க்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது 234 தொகுதிகளுக்கும் அவர் செல்ல இருப்பதாக முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் 200 தொகுதிகளுக்கு மட்டுமே அவர் தற்பொழுது செல்ல இருப்பதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக சேலம் அல்லது கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் செல்லவில்லை என்ற ஒரு முடிவை அதிமுக தலைமை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே ஈரோடும் அதில் தவிர்க்கப்பட்டு இருப்பதால் செங்கோட்டையன் உச்சகட்ட கோபத்திலும் உச்சகட்ட அதிருப்தியிலும் இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இபிஎஸ்க்கு சீனியராக இருந்தாலும் கூட இபிஎஸ்ஐ விட எனவே உரிய மரியாதை கொடுத்தும் தொடர்ந்து தான் கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்படுவதாக செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள். எனவே செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து அவர் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்த இருப்பதாகவும் பிரஸ் மீட்டில் அவர் இபிஎஸ்ஐ விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை அவர் பேச இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே அன்றைய தினமே அவர் கட்சியிலிருந்து விலகலாம் என்றும், அப்படி இல்லை என்றால் இபிஎஸ்ஐ விமர்சனம் செய்த காரணமாக கட்சியினுடைய மேலிடம் நடவடிக்கையின் காரணமாக அவரை கட்சியிலிருந்து தலைமை நீக்கப்படலாம் என்றும் கூட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் கடைசி நாளாக இருக்கலாம் என்றும் கூட தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள்.